எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க வேண்டுமானால், எப்பொழுது உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னா, உன் ஒளி உனக்குள் வரும் பொழுதுதான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். எனக்குள்ள என்ன செய்யணும்? என் ஒளி வர வேண்டும். சொல்லுங்க, எனக்கு உரிய ஒளி, சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள வரணும். உன் ஒளி உனக்கு என்ன செய்தது? வந்தது. வந்தது பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா? எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அது நடந்து முடிஞ்சிருச்சு. வேதம் சொல்லுது, உன் ஒளி உனக்குள் என்ன செஞ்சது? வந்தது. வந்து முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஒளி நம்ம மேல பட்டு, நமக்குள்ள அந்த ஒளி வந்த பிற்பாடு அந்த ஒளிக்குள் நாம இருக்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயமே. அந்த ஒளி என்கிட்ட இருக்கா? அந்த ஒளியை வைத்து நான் பிரகாசிக்கிறேனா? அந்த ஒளியை நான் வெளிப்படுத்துகிறேனா? இதுதான் மேட்டர். வசனம் சொல்லுது, ஏசாயாவிலையும் சொல்லப்பட்டிருக்குது, லூக்கா மத்தேயுவிலும் சொல்லப்பட்டிருக்கு, இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நான் கடந்த நாட்களிலே உங்களிடத்திலே சொன்னேன், இருள் என்றால் என்ன, வெளிச்சம்னா என்னன்னு ஏறக்குறைய நமக்கு தெரியும். இருள்னா என்ன? இருள் என்பது தேவன் அல்லாத எல்லாமே இருள்தான். தேவன் இல்லாத இடமெல்லாம் என்னதான்? எல்லாரும் சொல்லுங்க, இருள்னு சொல்லல. தேவன் இல்லாத இடமெல்லாம் இருள்.